ஸோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மள்கிட்ட இருக்க சாம்பியனுக்கு கொஞ்சம் மீன்கள் பிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னே இதை க்ளீன் பண்ணிவிட்டு வண்டியை கழுவுறதுக்காக ஒர்க்கர் வச்சுருக்கோம். அந்த ஒர்க்கர் வந்து வண்டியை கழுவிட்டுருக்காரு. ஒர்க்கர் வண்டியை கழுவி முடிச்சது நம்ம போய் கொஞ்சம் மீன்களை பிடிச்சிட்டு அப்படியே ஒரு குளியலை போட்டு இந்த வீடியோவை முடிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அருமையான ஒரு சீனரி நீங்கள் பார்க்க முடியும் இங்கே. ஸோ காய்ஸ், நம்ம தேடி வந்த மானனில் நிறைய கிடச்சிருக்கு. அதுக்கு இது ஏற்கனவே நிறைய தொட்டி ஃபுல்லாகிட்டு ஸ்னெயில் கைஸ். நம்ம மீன் இந்த சைஸ் உள்ள மீன் தான் சாப்பிடுது, பெருசெல்லாம் சாப்பிட மாட்டேங்குது. அதனால தான் இதையே தேடி பிடிக்க வேண்டியதாகி போச்சு. கைஸ், இவ்வளோ குட்டி மீன் பிடிச்சிருக்கோம். இன்னும் அதில் இருக்குன்னு இருக்கா? இது போதாதா? இன்னும் இருக்குது ஒரு 4-5 இடம். இப்போ கைஸ், இது மானான் கிடையாது, அது மாதிரி இன்னொன்று. இது வேறு ஒரு பெரிய மீனோட குட்டின்னு நினைக்கிறேன். அப்புறம் இது வந்து வைல்டு பீட்டாவுடைய குட்டி கைஸ். இது வந்து மானான். குதிச்சிருச்சு. நம்ம அந்த மீன் பிடிக்கிற அந்த சின்ன நெட்டு கொண்டு வந்துருந்தாரு, இதெல்லாம் பிடிச்சிருக்கலாம். அடுதாண்ணா பெரிய நெட்டு எடுத்து நம்ம அடுத்த வேலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. நம்ம அப்படியே நேராக போகிறோம், ஒரு குளியலை போடுறோம், மீனை கொண்டு மீனுக்கு ஃபீடு கொடுக்குறோம். அப்படி பார்த்திங்கன்னா நம்ம லாங் வே வாக்காக போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி இந்த மரத்தை பாக்கு மரம்னு சொல்லுவாங்க. இப்படி வரிசையாக நட்டுறதுனால ஒரு வேலி மாதிரி ஃபார்ம் ஆகிக்கும். கைஸ், இதான் அந்த பாக்கு மரத்தில் வர பூ. இதில் தான் அந்த காய் வந்து காய்க்கும். எக்ஸாக்டாக இது ஒரு தென்னை மரம் மாதிரி தான், பட் அந்த அளவுக்கு பெருசாக காய்க்காது, அவ்வளோதான். கைஸ், இங்கே பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி மீன்கள் இருக்குது. இதான் நேச்சுரல் ஸ்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உட்காந்தோன்னா நம்ம காலையில் இருக்க அழுக்கு எல்லாத்தையும் எடுத்து விட்ருவாங்க நேச்சுரலாகவே. இந்த பக்கம் இருக்குது பார்த்திங்களா கைஸ், மீன்லாம் வருது பார்த்திங்களா. அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும் ப்ரோ. அவனை பக்கத்தில் ஒரு மீன் போகலை. கூப்பிட்டு பார்க்குறான், போக மாட்டேங்குது. ஐயோ, எல்லாம் அங்கே போயிடுச்சு. கைஸ், தண்ணியோட கலரை பாருங்களேன், க்ரீன் கலர். கைஸ், அங்கே நல்லா சிப்பியெல்லாம் வந்திருக்கான். நல்லா சிப்பி பறக்கிட்டுருக்காங்க. சிப்பியெல்லாம் பறக்கி வச்சு ஃப்ரெஷ் வாட்டர் சிப்பி. இது கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும். அதில் உப்பு டேஸ்ட் இருக்குது, இது உப்பு டேஸ்ட் இருக்குது. அவ்வளோ இதில் கொஞ்சம் கூடுதல் உப்பு போட வேண்டியது இருக்கும். என்னது? கொஞ்சம் கூடுதல் உப்பு போட வேண்டியது இருக்குது. அந்த உடச்சு நம்ம பிடிச்ச மீனெல்லாம் சேஃப்டி. அது கையில் வச்சுருப்பியா? சரியான ஒரு ஷார்ட்டாக முடியும். அப்படி கைஸ், மீன் எல்லாம் பிடிச்சிட்டு வந்தாச்சு. மீன் கையில் இருக்குது. என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மீன்களை கண்ணாடி தொழிலில் விட போகிறேன். எதுக்குன்னா அதில் கொஞ்சம் ஒயில்டு பீட்டாஸ் இருக்குது, அதுக்காக. கைஸ், இதான் நம்மளுடைய ஒயில்டு பீட்டா டேங்க். இதில் கொஞ்சம் மீன்களை விடுவோம். கைஸ், இது வந்து குறவை மீனா. எது குறைஞ்சுன்னு தெரியல, ஆனால் அது குறவை மீனா கைஸ். கைஸ், லைட்டாக தெரியுது பாருங்க, இதான் நம்மளுடைய மீன். ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.